2026 தேர்தல் களம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் புதிதாக ஒரு அரசியல் கட்சி நடிகர் தொடங்கி இருக்காரு. சீனியர் பொலிட்டீஷியன் நீங்க, அவருடைய அரசியல் வருகைங்கிறது பாதிப்பை ஏற்படுத்துமா? திராவிட முன்னேற்ற கழக அணிக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. யாருக்கு பாதிப்பு ஏற்படாது, எதிர்பார்த்தது நடக்காது என்பது தேர்தல் முடிந்த பிறகுதான் தெரியும். யாரும் அரசியல் கட்சி ஆரம்பிக்கலாம், நடிகராக இருந்தாலும் ஆரம்பிக்கலாம், எந்த தொழில் செய்கிறவராக இருந்தாலும் ஆதரிக்கலாம். எம்ஜிஆர் அவர்கள் தொடக்கத்திலிருந்தே திமுகவிலே பாடுபட்டு ஆயிரக்கணக்கான மன்றங்கள், ஊருக்கூர் மன்றங்கள், எம்ஜிஆர் மன்றங்கள், அவை அப்படியே அதனுடைய கிளைகள் ஆயின. அவர் வெளியேற்றப்பட்ட போது அது ஒரு பலமான சக்தி ஆயிற்று. அதே நிலைமை மற்றவர்களுக்கும் வருமா என்று நான் சொல்ல முடியாது. அந்த செல்வாக்கு மற்றவர்களுக்கு இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்களே தீர்மானித்துக் கொள்ளலாம். அது மக்கள் திலகத்தினுடைய காலம் வேறு. இப்பொழுது இருக்கக்கூடிய கட்சிகளில் புதிதாக கட்சிகள் ஆரம்பிப்பது அவர்களுடைய விருப்பம், ஜனநாயக உரிமை. அதை யாரும் கேள்வி கேட்க முடியாது. அந்த கட்சிகள் முயற்சித்து பார்க்கட்டும், அவர்களும் முயற்சிப்பார்கள் எல்லா விதத்திலும். நாங்கள் முழுமூச்சாக எங்களுடைய அணி, திமுக தலைமையிலான அணி முழுமூச்சாக இப்பொழுதே அந்த சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகி விடுவோம் என்பதற்குத்தான் இப்பொழுது பொதுக்குழுவை திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டி அதிலே நல்ல சில முடிவுகளை எடுத்திருக்கிறார்கள். நம்முடைய திமுகவை வலுப்படுத்துவதற்கும் அணியை வலுப்படுத்துவதற்கும் முதலமைச்சர் அவர்களுடைய திட்டம் வெற்றி பெறும் என்று முழு நம்பிக்கையோடு நான் இருக்கிறேன். நான் திமுக தானுங்க. கொஞ்சம் இருங்க, கேட்டதுக்கு பதில் சொல்கிறேன். 29 ஆண்டுகள் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்திருக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து 23 தடவை சிறை சென்றிருக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தபோதுதான் மிசா கைதியாக இருந்தேன். அதன் பிறகு கட்சிகளுக்கு இடையிலே அப்பப்பொழுது ஏற்படக்கூடிய நெருடல் காரணமாக நான் அப்போது திமுகவிலிருந்து நானாக வெளியேறி செல்லவில்லை, வெளியேற்றப்பட்டேன். அதற்கு அவர்கள் சில காரணங்களை எல்லாம் சொன்னார்கள். அதை கடந்து நெடுந்தூரம் வந்து அதற்கு பிறகு ஒரு பாராளுமன்ற தேர்தல், ஒரு சட்டமன்ற தேர்தலில் திமுகவோடு இணைந்து எந்த விதமான நெருடலுக்கோ கருத்து வேறுபாட்டுக்கோ இடமில்லாமல் நாங்கள் இந்த தேர்தலை திமுகவோடு சேர்ந்து சந்தித்திருக்கிறோம். அதே அடிப்படையில் போவோம். தமிழ்நாட்டில் மக்களுக்கான விஷயங்களை முன்னெடுத்து சென்று போராடிய கட்சி மறுமலர்ச்சி திமுக. ஸ்டெர்லைட் என்ற ஆலை இங்கே வருகிறது என்ற போது அந்த ஆலை வரக்கூடாது என்று 96 தொடக்கத்தில் இருந்து உண்ணாவிரதங்கள், நடைபயணங்கள், ஆர்ப்பாட்டங்கள், மறியல் என்று ஒரு கட்டம் வரை நடத்திவிட்டு வந்தபோது 2 தொழிலாளர்கள் ஒரு நாள் இரவிலே அந்த ஸ்டெர்லைட் கம்பெனியிலே இறந்து போனார்கள். அந்த இயந்திர விபத்தினாலே உடனே ஸ்டெர்லைட் நிர்வாகம் காவல்துறையிடம் போய் வைகோ விடுதலை புலிகளை இங்கே கொண்டு வந்து குண்டு வைத்து விட்டார், அதனால் 2 பேர் இறந்து போனார்கள் என்று அவர் பகிரங்கமான அறிக்கை விட்டு எல்லா பேப்பர்லையும் வந்தது. ஆனால் அப்பொழுது எஸ்பியாக இருந்தவர் ஜாங்கிட். அவருக்கு எனக்கு அவ்வளோ பழக்கம் கிடையாது. ஜாங்கிட் உடனே பிரஸை கூப்பிட்டார். இங்கே விடுதலை புலிகள் யாரும் வரவில்லை, எந்திரத்திலே இருந்த கோளாறு காரணமாக அந்த 2 தொழிலாளர்கள் இறந்தார்கள், இதிலே அவர்கள் மீது பழி போடுவது மிகவும் அபாண்டமான பழி என்று அவர் தெளிவாக சொல்லிவிட்டார். அப்பொழுதுதான் நான் நினைத்தேன், இனி இதே முறையிலே நம் மீது குற்றச்சாட்டு கொண்டே வருவார்கள், ஏதாவது ஒரு காரணம் கிடைக்காதா என்று. நாம் இனி நீதிமன்றத்தின் கதவுகளை தட்டுவோம் என்று நான் உயர் நீதிமன்றத்திலே ரிட் மனு தாக்கல் செய்தேன். 7-8 வருடங்கள் நானே போய் வாதாடினேன். கடைசியிலே இந்த உயர் நீதிமன்றம் ஸ்டெர்லைட்டை நிரந்தரமாக மூடுவது என்று அறிக்கையிட்டது. அப்படி அவர்கள் அறிக்கையிட்ட நேரத்தில் அப்பொழுது அதிமுகவினுடைய முதலமைச்சராக ஜெயலலிதா அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் அதற்கு பிறகு ஸ்டெர்லைட்டுக்கு பெரிய எதிர்ப்பு இப்போதான் தூத்துக்குடியில் உருவாகி இருக்குன்னு நினச்சிட்டு அவங்களும் அதை எதிர்ப்பதாக சொன்னார்கள். ஆனால் கடைசி வாய்தாவிலே சுப்ரீம் கோர்ட்டில் அந்த தீர்ப்பு கொடுப்பதற்கு முன்னால் போட்ட வாய்தாவிலே நான் எடுத்து வைத்த கருத்தை வைத்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் சொன்னார், இங்கே வந்திருக்கக்கூடிய
பப்ளிக் ஸ்பெஷல் ப்ராசிக்யூட்டர் அவங்களுக்கு, அவர் முழுக்க முழுக்க ஸ்டெர்லைட்டை ஆதரித்து பேசினார். ஸ்டெர்லைட் தான் வேண்டும் என்று பேசினார். அப்பொழுது ஜட்ஜு பட்நாயக் கேட்டார், நீங்கள் தமிழக ஸ்டெர்லைட் கம்பெனிக்கு வக்கீலாக வந்திருக்கிறீர்களா அல்லது தமிழ்நாடு அரசுக்கு வக்கீலாக வந்திருக்கிறீர்களா என்று கேட்டபோது அவர் வாய்மூடி மௌனியாக பதிலே சொல்லாமல் உட்கார்ந்தார். அப்பொழுது நான் அறிக்கை கொடுத்தேன், இப்படி நீதிமன்றத்திலேயே வந்து இந்த ஸ்டெர்லைட் வர வேண்டும் என்று சொல்லக்கூடிய 29 கண்டிஷன் போட்டோம், 29ஐயும் ஸ்டெர்லைட் நிறைவேற்றி விட்டான் என்று இந்த வழக்கறிஞர் பேசினார். அத்தனையும் பொய் என்று நான் நிரூபித்தேன் அங்கே. அதற்கு பிறகு இந்த வழக்கு தொடர்ந்து கொண்டே இருந்தபோது மீண்டும் தூத்துக்குடியிலே ஒரு விஷப்புகை நடமாடி அங்கே பல பேர் மயங்கி விழுந்தார்கள், உயிராபத்தெல்லாம் ஏற்பட்டது. இந்த சூழ்நிலையில் தூத்துக்குடி விழித்து கொண்டது. இவ்வளவு நாள் சொன்னாரே ஆபத்து வரும் ஆபத்து வரும், உங்கள் பிள்ளைகளுக்கும் நோய்கள் வரும், இது கொடூரமான கதிரியக்க அணுக்கதிரியக்க தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று அங்கே ஊர் ஊராக போய் பேசியதோடு மட்டுமல்லாமல் 40 தொலைவுக்கு ஸ்டெர்லைட் விவசாயத்தை அழித்து விட்டது. அந்த மக்களிலே பல பேர் நுரையீரல் கெட்டு நோயாளிகள் ஆனார்கள். இந்த சூழ்நிலையில் மீண்டும் தீர்ப்பாயத்துக்கு போனபோது தீர்ப்பாயம் அவர்களுக்கு சாதகமாக தீர்ப்பு சொன்னது. நான் தீர்ப்பாயத்திலே தூத்துக்குடியிலும் பேசினேன், சென்னையிலும் பேசினேன். அதற்கு பிறகு அந்த தீர்ப்பாயத்தினுடைய முடிவை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு தமிழ்நாடு அரசு போக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. நான் தனியாக சுப்ரீம் கோர்ட்டிலே நான் ஒரு ரிட் மனு தாக்கல் செய்தேன். அப்பொழுது ஹாரிங்டன் நாரிமன், பெரிய நாரிமனுடைய மகன், அவர் ஜட்ஜாக உட்கார்ந்துருக்கிறார். அப்போ அவர் உட்கார்ந்துருக்கும் போது ஸ்டெர்லைட் எடுத்தாச்சு. எனக்கு வாய்ப்பு கொடுக்கிற போது மார்க்சிஸ்டுகள் இவருக்கு அவர் ஸ்டெர்லைட் கம்பெனிக்காக வாதாடிய வழக்கறிஞர் அவர் இவரை பேச விடக்கூடாது என்று என்னை எழுந்து சொன்னார். கம்யூனிஸ்டுகள் பேசட்டும், மற்றவர்கள் பேசட்டும், வைகோவை இங்கே நீங்கள் பேச விடக்கூடாது என்று. ஏன் என்று ஜட்ஜி கேட்டார். அவர் பழைய கதைகளை எல்லாம் மகாராஷ்டிரா கதை, இந்த கதை, அந்த கதைன்னு தேவையில்லாத புள்ளி விவரங்களை கொண்டு வந்து இங்கே கொடுப்பார், நீங்கள் அவரை நீங்கள் எடுக்கக்கூடாது என்றார். ஆனால் அந்த நீதிபதி என்னதான் அவருடைய வாதத்தை நாங்கள் கேட்கணும், ஆகையினால மிஸ்டர் வைகோ யூ கேன் கம் அண்ட் ப்ரொசீடுன்னாரு. நான் போய் முன்னர் செலவு நின்றுட்டு பேச ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. இங்கே பெரிய வக்கீல்கள், பெரிய சிங்கப்புலி கரடி எல்லாம் இங்கே பெரிய வக்கீல்கள் இருக்காங்க, எல்லாரும் ஸ்டெர்லைட்டை ஆதரித்து வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நான் ஸ்டெர்லைட் கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நல்ல பாயிண்ட்ஸ் இருக்குது, அதை நிரல்படுத்தி சொல்கிறதுக்கு எனக்கு நேரம் நீங்கள் கொடுக்கணும், கொஞ்சம் நர்வஸாக இருக்கேன் அப்படின்னு. மிஸ்டர், யூ ஆர் நாட் நர்வஸ், யூ ஹவ் மேட் அஸ் நர்வஸ். நீங்கள் எங்கள் நர்வஸ் ஆக்கிட்டு நீங்கள் அங்கே பேசுகிறீங்க. நான் பேசினேன், அதில் கன்வின்ஸ் ஆகிவிட்டார். அப்பொழுது தான் இந்த 16 பேர் சுட்டு கொல்லப்பட்ட அந்த நிகழ்ச்சியும் அதற்கு முன்னால் வந்திருந்தது. 16 பேர் போலீஸ் உதவியோடு சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். போலீஸாரே போய் வேட்டையாடுவது போல வேட்டையாடினார்கள். ஒரு 8 வயது 4 வயது குழந்தை இறந்து போனது, 16 வயது மாணவி இறந்து போனாள். இவ்வளவுக்கும் காரணம் இந்த ஸ்டெர்லைட் தான். இந்த ஸ்டெர்லைட்டை மகாராஷ்டிராவில் இருந்து விவசாயிகள் உடைத்து நொறுக்கி அந்த லைசன்ஸு சரத்பவார் கொடுத்தார். ஆனால் அந்த ஸ்டெர்லைட்டை எதிர்த்து அல்போன்சா மாம்பழம் தயாரிக்கிற அந்த தோட்ட முதலாளிகள் எல்லாரும் தொழிலாளர்களை திரட்டி கொண்டு சென்று கடப்பாறை சம்மட்டியோடு போய் 3 நாள் பட்ட பகலும் ராத்திரியும் அந்த ஸ்டெர்லைட்டை உடைச்சி நொறுக்குனாங்க. சரத்பவார் எந்த போலீஸ் அங்கே போகக்கூடாதுன்ட்டார். ஆக அங்கே இருந்து மூட்டை கட்டி கொண்டு லைசன்ஸையும் ரத்து பண்ணிட்டார். கோவாவுக்கு போனாங்க, உள்ளே வராதேன்ட்டான் கோவாக்காரன். குஜராத்துக்கு போனாங்க, குஜராத் நல்லா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா, நாங்கள் இங்கே சேர்க்க மாட்டோம்ட்டாங்க. வேதாந்தா குழுமத்தினுடைய தலைவர் அனில் அகர்வால் இது ஒன்றும் பலிக்காமல் ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கு அதை கொண்டு வந்தார். 10 நாளைக்குள்ளே லைசன்ஸ் கொடுத்துட்டாங்க. கொடுத்து அவர்களுடைய ஊக்குவிப்பில் தான் ஸ்டெர்லைட் இயங்கியது. கடைசியில் இப்பொழுது அது பெரிய கம்பெனிகளாக எதிர்க்கிறாரு மதிமுகவில் இருந்துன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த கடைசி தீர்ப்பிலே உச்சநீதிமன்றம் சென்னை ஹைகோர்ட்டே திரும்ப விசாரிக்கட்டும் என்று சொன்னார். அதிலே சென்னை உயர்நீதிமன்றத்திலே நீதிபதி சிவஞானம் அவர்களும் இன்னொரு சகோதரியும் இந்த பெஞ்சில் 2.5 மணி நேரம் நான் ஆர்கியூ பண்ணேன். அதற்கு பிறகு அந்த தீர்ப்பு ஸ்டெர்லைட்டை நிரந்தரமாக மூட வேண்டும், திறக்கவே கூடாது என்று ஹைகோர்ட் தீர்ப்பு கொடுத்தது. இது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனது.
ஹைகோர்ட் தீர்ப்பை அப்படியே சுப்ரீம் கோர்ட் ஏற்றுக்கொண்டது. அதனால் ஸ்டெர்லைட் என்னென்னமோ சொன்னால் 800 கோடி லாபம் வரும், 1000 கோடி லாபம் வரும். அவருக்கு 1000 கோடி லாபம் வந்துச்சு. அந்த பகுதி பெரும்பகுதி அழிஞ்சு போச்சே. ஆக நாட்டுக்கு, தமிழ்நாட்டுக்கு ஒரு ஆபத்தென்றால் அதை தடுப்பதற்கு மறுமலர்ச்சி திமுக கழகம் பாடுபட்டதைப் போல புள்ளி விவரங்கள் சொல்ல ஆரம்பித்தால், நெய்வேலி நிலக்கரி நிறுவனம் அது வடநாட்டு முதலாளிகளுக்கு கைமாற இருந்தபோது எல்லா மந்திரிகளும் கைவிட்டு விட்டார்கள். ராம்விலாஸ் பாஸ்வானிடம் போறேன், முடிஞ்சு போச்சு, நாளைக்கு அறிவிக்கிறாங்க, கேபினெட்டில் கையெழுத்தாயிடுச்சுன்னாங்க. நான் உடனே வாஜ்பாய் அவர்களை பார்க்க வேண்டும் என்று கேட்டார். அவர் பார்லிமெண்ட்டுக்கு வரல, வீட்டில் இருக்கிறார் உடம்பு சரியில்லாமல். நான் பார்த்தே தீரணும்னு சொன்னேன், வர சொல்லிட்டார். வைகோ இன்று உங்களை பார்த்தே தீர வேண்டும் என்கிறார். நான் செந்தில் தான் 24 தொழிற்சங்க தலைவருடைய கையெழுத்தோடு வந்து மெமரண்டத்தை கொடுத்துருந்தார். இந்த மெமரண்டத்தை கொடுத்தேன் வாஜ்பாயிட்ட. ஸ்டெர்லைட் இது என்எல்சி நெய்வேலி நிலக்கரி நிறுவனம், அதை விற்றுவிடுவது என்று, பங்குகளை விற்றுவிடுவது என்று அவர்கள் முடிவெடுத்ததை தொழிலாளர்கள் எதிர்த்தார்கள். அந்த நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்தை நாங்கள் கொடுத்தோம். எங்கள் மண், எங்கள் ரத்தம் வியர்வையாக ஓடி இருக்கிறது. அது நவரத்தினங்களிலே ஒன்றாக இருக்கிறது. எது? நெய்வேலி நிலக்கரி நிறுவனம். அதை ஏன் வடநாட்டு முதலாளிகளுக்கு நீங்கள் விற்க பார்க்கிறீர்கள்? இதற்காகவா நாங்கள் பாடுபட்டோம்? இந்த ஒரு உதவியாவது நீங்கள் செய்யக்கூடாதா என்று நான் கேட்டேன். அவர் வாஜ்பாய் என் மீது அளவு கடந்த பாசம் கொண்டவர், அது அனைவருக்கும் தெரியும். கொஞ்ச நேரம் யோசித்தார். எஸ், என்எல்சி வில் நாட் பி பிரைவேடைஸ்ட். இதை நீங்கள் நாளைக்கு அறிவிப்பீங்களா? இப்போயே நீங்கள் ப்ரெஸ்ஸுக்கு சொல்லிடலாம். அங்கேருந்து தான் ஹிண்டு பேப்பருக்கு நான் ஃபோன் பண்ணேன். ஹிண்டு பேப்பருக்கு ஃபோன் பண்ணி பிரைம் மினிஸ்டர் வாக்குறுதி கொடுத்துட்டாரு, இந்த டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்துக்கு, அதை பங்குகளை விற்க மாட்டார்கள் என்று. அங்கே அந்த வீட்டிலிருந்தே நான் ஹிண்டு பேப்பரில் போட்டேன். ஹிண்டு பேப்பரில் ஃப்ரண்ட் பேஜில் பாக்ஸ் கட்டி அந்த நியூஸை போட்டாங்க. ஆக நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்தை தமிழ்நாட்டினுடைய மக்கள் உரிமையாக ஆக்கி கொடுப்பதற்கு முழுக்க 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 பாடுபட்டு வெற்றி பெற்றது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம்.